கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்த வார்த்தை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அன்னாள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்ரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? இப்படி ஒரு ஜெபத்தை நீங்கள் ஜெபித்தது உண்டான்னு நான் பேச விரும்புகிறேன். அன்னாள் கர்த்தருடைய சந்நிதியில அந்த ஜெபத்தை குறித்து சொல்லும்போது சொல்றா, என் இருதயத்தை நான் கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப அற்புதம் நடக்கணும்னா நீங்க உங்க இருதயத்தை ஊற்றி அன்னால மாதிரி ஜெபிச்சிங்கன்னா நடக்காத காரியங்கள், முடியாத காரியங்களை கூட கர்த்தர் முடிய பண்ண உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். இன்னைக்கு ஆலயத்தில் போய் யாரும் பார்க்குறாங்களோ யாரும் பார்க்கலையோ, யாருக்கும் தெரியாமல் அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்ததுனால அவளுடைய சரீரத்தில் தேவன் அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு அன்னால மாதிரி வெளியே சொல்லாம எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அடக்கி வச்சு இன்னைக்கு ஒரு டைம் ஆகும்போது தேவ சமூகத்துல தண்ணீரை போல இருதயத்தை ஊற்றி விடுகிறையே, உனக்கு அற்புதம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா 18வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றார். ஆயக்காரனும் பரிசேயனும் ஆலயத்தில் ஜெபம் பண்ண போகிறாங்க. அதில் பரிசேயன் பண்ணுற ப்ரேயரெல்லாம் கரெக்ட் மாதிரியே தான் இருந்தது. ஆனால் அந்த பாவியாகிய மனுஷன் எப்படி ஜெபம் பண்ணுறான் தெரியுமா? இருதயத்தை மார்பில் அடித்து கொண்டு அழுதானா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜெபம்தான் அவனை பாவியா இருந்தவனை நீதிமானா மாத்திருச்சுங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், மார்பிலே அடித்து கொண்டு அழுகிற ஜெபம் நிச்சயமா நம்முடைய பாவங்களையும் மன்னிக்க வைக்கும். நமக்கு தேவன் நீதிமான் என்ற ஒரு பட்டத்தையும் தருகிறதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். யோவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களையே கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்ம வஸ்திரத்தை கிழிக்க கூடாதான், நம்முடைய இருதயத்தையே கிழித்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்ய நினைத்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருப்பாராம். அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன், இப்படி ஜெபிச்சிருக்கீங்களா? இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சிருக்கீங்களா? இருதயத்தை கிழிச்சு ஜெபிச்சிருக்கீங்களா? மார்புல அடித்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லா தடைகளையும் தாண்டி அற்புதத்தை அவர்களுக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்யும். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நான் நன்றி சொல்றப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அன்னாளை போல, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அந்த பாவியான மனுஷனை மாதிரி அழுது கொண்டு இருக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு தேவனே அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.